ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை ஓடினேன், ஜீவக்கிரமம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதிமானை நினைவு கூறுவது மிகுந்த நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய சாட்சியில் என் தகப்பனுடைய இறந்த ஒரு சாட்சி என்னுடைய ரொம்ப மனசில் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே இதுதான் முதல்ல நான் துக்கத்தை அனுபவிக்கிற ஒரு காரணம் என்று சொன்னால் இந்த ஒரு வாழ்க்கை. எப்படி அவருடைய மரணம் 3 மணிக்கு கூப்பிட்றாரு, 3 மணிக்கு போகிறேன், 2 மணிக்கு கூப்பிட்றாரு, போகிறேன், 3:30 வரைக்கும் 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மரணத்துக்குரிய அறிகுறியே இல்லை, மரணத்துக்குரிய அறிகுறியே இல்லை. நல்லா பேசுகிறாரு, ஒரு சந்தோஷமான இருந்தால். ஏன்னு சொன்னால் ஜூலை 4ஆம் தேதி லண்டனில் எங்களுக்கு ஒரு மீட்டிங், யூகேயில் மீட்டிங்கு, யூகே முடிஞ்சிட்டு பிரான்ஸில் ஒரு மீட்டிங்கு. அதனால் விசாவுக்காக 2 பேரும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு வாரேன். 8 மணிக்கு ஃபோன் வருது, அம்மா கூப்பிட்றார்கள், இந்த மாதிரி உங்கள் அப்பா எந்திரிக்க மாட்டுறாரு, சாப்பிட்றதுக்கு என்ன செய்யலை, எந்திரிக்கல. ஏன்னா அவர் நினச்சா அவங்க வெளியில் இருப்பார்கள். சில நேரத்தில் நீங்கள் போய் அவருக்கு டிஃபன் கொடுத்துறப்பான்னு சொல்லுவார்கள். நான் போய் எழுப்பி அவருக்கு டிஃபன் கொடுப்பேன். அந்த நேரத்தில் போய் எழுப்புறேன், அவர் எந்திரிக்கலை. அப்படி எப்படி பார்த்தா அப்படி தூங்கின மாதிரியே இருக்கிறது. எனக்குள்ள கேள்வி என்னன்னு எனக்கு புரியாத ஒரு புதிர். இழப்புங்கிறத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா நான் 28 வருஷம் அவருடைய பிரயாணம், 28 வருஷமாக பிரயாணம். எல்லாரும் சொல்லுவார், எங்கள் குடும்பத்தாரு கூட சொல்லிக்கொண்டு மதம் மாறிட்டானோன்னு நினச்சாங்க. மதம் மாறலை. எனக்கு எங்கள் ஊரில் கிராமத்தில் வளர்ந்து கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்தேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்த பிறகு மில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். மில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற வேளையில் அப்போ நண்பர்கள் என்னைய பாக்ஸர், கராத்தே, குஸ்தி, இந்த மாதிரி பல அந்த எக்ஸசைஸ் காரியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், பாடி பில்டர். அப்போ என் வாழ்க்கையில ஒரு ரவுடிக்குள்ளான தகுதியான இருந்தது. அந்த நேரத்தில் என் மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சமயத்தில் கண்ணை மூடுகிறேன், என் சரீரம் எலும்பு கூடாக மாறிடுச்சு. கண்ணை மூடுன கண்ணை மூடுறேன், என் சரீரம் எலும்பு கூடு. அப்ப தூக்கம் இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்பொழுதுதான் வேலை செய்யற ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு சபை நடக்குதப்பா, அந்த இடத்துல பிசாசு ஓடுதாமா, வியாதி சுகமாகுதாமா சொல்லும் போது வேடிக்கை பார்க்கலாம்னு அந்த இடத்துக்கு போனேன். வேடிக்கை பார்க்கலான்னு போன இடத்துல ஒரு கரை என் மேல அமர்ந்தது, ஆவியான இறங்கினாரு. என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயம், அந்த திகில், கண்ணை மூடுனா எலும்பு கூட மாறுறது, எல்லாம் மாறிட்டது. எனக்கு ஒரு ஆச்சரியம். நல்லா தூங்கினேன். அதுல இருந்து வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அவருடைய இணைந்து, அப்பொழுது அவர்கள் ஊழியத்தில் வந்த புதுசு பிரயாணம், வேலைக்கு போறது, ஊழியம் செய்யறது, பிரயாணம் இந்தியா முழுவதும். அவருடைய பிரயாணத்தில் சில 2 நாடுகளுக்கு அவர் என்னை கூட்டிக் கொண்டு போனார், வெளிநாடுகளுக்கு. அவர் மூலியமாய் அற்புதங்களை பார்த்து, அவர் மூலியமாய் அற்புதங்களை தேவன் செய்தது. மரித்த குழந்தைகளை 3 பேர்த்தை எழுப்புனதை பார்த்து. 2வது, அந்த கண்ணு தெரியாத ஒரு ஸ்கூல், கண்ணு தெரியாத ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தார்கள். ஜெபிக்கும் போது அநேக இடத்துல அந்த கண்கள் தெரியப்பட்டது. சில நேரத்தில் நடக்க முடியாது, இந்த ஸ்டிக்குகளை கொண்டு வருவார்கள். மீட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஸ்டிக்குகள்லாம் கீழே கிடக்கும். எல்லாம் கட்டையை போட்டு விட்டு வந்து சாட்சிகளை சொல்லி போன ஒரு காலத்துல அப்படி ஒரு மகிமை அவர் மூலியமாய் பார்க்க எனக்கு ஆசைகள் வந்து விட்டது. நாமும் இதை போல மாறணும் சொல்லி அவருடைய பிரயாணங்கள் நடக்க ஆரம்பித்தது. தேவன் அற்புதமா எங்களை நடத்தினார். எங்களுக்குள்ள என்னன்னு தெரியல, ஒரு இணை பிரியாத ஒரு அன்பு தோன்றிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா,
நல்லா இருக்கும்போது மனுஷர்கள் இருப்பது இல்லை, அவர்கள் ஒரு துன்பம் வரும்போது கூட இருப்பது. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, அரஸ்ட் பிரச்சனை, இந்த குழந்தைகள் பிரச்சனை வந்து விட்டது. அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாருடைய போன் சுவிட்ச் ஆஃப், எல்லாம் ஓடி விட்டார்கள் பாஸ்டர்ஸ், விசுவாசி. அப்போ கூட தனியா இருந்தேன். அந்த மகன் ஆக்சிடென்ட்ல இறந்தார். அந்த டயத்துல கூட இருந்தேன். அவருக்கு என் மேல அளவில்லாத ஒரு அன்பு வந்துருச்சு. எனக்கு அளவு இல்லாம, ஏன்னு சொன்ன எங்க அம்மா இருக்குது கேளுங்க, எங்க அப்பாவுடைய முகத்தை நான் என்ன செய்த பார்த்ததில்லை. தப்பா தெரியாது, எனக்கு யாரும் தெரியாது. அவர் தான் அவர் பிள்ளைய போல வளர்த்து அப்படியே ஆலோசனை கொடுத்து வந்தார், இப்படித்தான் நடக்கணும், எடுக்கணும். அவர்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, பொய் சொல்ல தெரியாதுங்க. பொய் சொல்ல தெரியாது. நான் இது வரைக்கும் அவருக்கு பொய்னா என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணுமோ ஒருத்தனை பண்ண தெரியாது. யாராச்சும் காசுன்னு கேட்டா இல்லை அப்படின்னு அவருக்கு வாயில வராது. வாங்கிட்டு இருப்பாரு, எவ்வளவு வருதோ கொடுப்பாரு. அவர் கூட நான் இருக்கிறதுனால எப்படியும் என்கிட்ட வந்து ஒரு 5000 10,000 என் பாக்கெட்டில் எப்படியாவது வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இல்லைன்னா கொடுத்துறான்னு சொல்லுவார் டக்குன்னு. அப்படி கொடுக்குற மனுஷன். எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சார், எத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சார். அவருடைய வாழ்க்கையில எதுவுமே நான் செய்யலைன்னு இல்லை. ஊழியமா இருக்கட்டும், அளவுக்கு மீறி ஊழியம் கொடுப்பது, அளவுக்கு மீறி கொடுத்துட்டார். அதான் வேதம் சொல்லது போல அவர் கடைசி நேரத்துல எனக்கு என்னன்னா, சாவு ராயல் கேர் ஆஸ்பத்திரியில 48 மணி நேரம் டைம் சொன்னாரு. அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, மேத்தியோட ஒய்ஃபா இங்க வேலை செய்யறாங்க ராயல் கேர்ல. நாங்கெல்லாம் பார்த்தோம், 48 நேரம் டைம் சொன்னார்கள். நானும் அவர் தான் ஒரே ரூம்ல இருப்போம் நைட்ல. அப்ப அவரை பார்ப்பேன், உயிர் இருக்கா, வகுறு என்ன செய்யுது, மேல வகுதா போகுதான்னு இப்படியே பார்த்துட்டு போய் 48 நேரம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது. லைட்டா போய் அப்படி மூக்குல என்ன செய்வேன், அப்படியே விரல வச்சு பார்ப்பேன், உயிர் இருக்கா இல்லை, ஏன்னா அசையாம அப்படியே இருப்பார். எப்ப மரணம் வரும், மரணத்தை இருக்கும் போதும் திடீர்னு ஒரு நாள் வா 3 மணி ஜெபிக்கலாம் எழுப்பினாரு. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உயிரை கொடுத்தார். கண்ணால பார்த்த அவருடைய சாட்சி ஜெயிச்சிட்டார். இன்னும் மரணமே இல்லை அப்படின்னு நினைச்சு இருக்கிற வேலையில் அந்த டயத்துல மரணம் என்ன பண்ணிருச்சு, 3 மணிக்கு பார்த்துட்டு வாரேன், 8 மணிக்கு போன் பண்றாங்க மரணம். போய் எழுப்புறேன், டாடி ஃபாதர் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. எந்திரிக்கல. அப்புறம் எல்லாம் பார்த்த 108 வர சொன்ன எல்லாம் காலமாயிட்டார். நீதிமானுடைய மரணம் அது பார்வைக்கு மிகவும் அருமையானது. நீதிமான் எதை விரும்பினாலும் அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று இருக்குது. அவர் என்னிடத்து அடிக்கடி சொல்ற ஒரு காரணம், என்னுடைய மரணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் ஆஸ்பத்திரியில் சாகக்கூடாது. சுவிசேஷம் சொல்லும் போதும் என் மரணம் சந்திக்கணும், இல்லை என்று சொன்னால் நான் படுக்கும் போதும் மரணம் சந்திக்கணும். இந்த 2 காரியத்தை கடைசி ஒரு மீட்டிங்ல கூட சொல்லிட்டு வந்தார். இதை சொல்லிக்கொண்டே இருப்பார். என் மரணம் ஆஸ்பத்திரியில் சாகக்கூடாது, என் சரீரத்துல கத்தி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. தெரியுதா, அதாவது தெரியும், அந்த எக்கோ நம்ம எடுத்து அணைக்கணும், ஆற்றல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், எதுவும் கத்தி வைக்க விட மாட்டிட்டார். எனக்கு கத்தர் எனக்கு கொடுப்பார். வயசு சொல்லுகிறது 70, வெள்ளத்தினால 80. ஆனா அவருடைய வயசு நாட்களில நல்ல 72 வயசுல இன்னும் வாழலாம். ஆனா தேவன் என்ன செய்தாரு, அவர் எடுத்துக்கொண்டான்னு சொல்ல முடியும். அதை யாரும் தடை செய்ய முடியாது. நீ அவர் வரப்போறதல்ல, நம்ம தான் என்ன செய்யணும், அவர் இடத்துல போகணும். மனதார உங்க இடத்துல நான் வேண்டிக் கொள்வது, இந்த 28 வருஷத்துல பிரயாணத்துல எனக்கும் அவருக்கும் எல்லார் குடும்பத்தில் இருக்கிற போலதான் எனக்கும் அவருக்கு என்ன செஞ்சது, சண்டைகள் வரும், ஈகோ பிரச்சனை வரும். சிஸ்டருக்கா கேட்பாங்க, என்ன ஒரு வாரம் ஆச்சு போன் பண்ணலையா அப்படி கேட்பாங்க. இல்லை நான் போன் பண்ணல, எடுக்கலை.
அப்புறம் ஒரு வாரத்துல அப்படி, டேய் எங்கடா இருக்க, வா. என்ன காரணம்? அவருடைய கார் எடுக்க மாட்டேன், தனியா பேசணும். ஜெவக்குமார் கூப்பிட, ஜெவக்குமார் கார் எடுத்துட்டு வா, பாத்திமா ஜெவக்குமார் அந்த கார் எடுத்துட்டு போவான். பேசும்போது சொல்லிடுவார், ஏன் உன்னோட பேசல, இந்த காரியத்தை செய்ய சொன்னேன், அதை நீ செய்யல, இதை செஞ்ச. அது சொல்லிடுற. அவர் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நீங்க சொல்லும் போது நீங்க திருத்தமா என்ன கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா நான் அது செஞ்சிருப்பேன். சரி, இந்த மாதிரி செய்யாத. அப்படி அந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்குள்ள அந்த இருக்கும் அடிக்கடி வரும். அதை பேசி என்ன செஞ்சிருவோம், அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு அழகா வழி நடத்தி என்னை கொண்டு போனாரு. இந்த 3 நாளும் என்ன நடந்ததுன்னா, இங்க இல்ல, உலகத்துல இங்க இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு. அடிக்கடி அவருக்கு டிஃபன் கொடுக்கும் போதோ மாத்திரை கொடுக்கும் போதோ நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். 2 பேரும் வாடா ஜெபம் பண்ணு சொல்லுவோம். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவோம், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நீ பண்ணு சொல்லுவார். நான் பண்ணிட்டே இருப்பேன், தூங்கிடுவார். தூங்கிட்டாரு, நான் முடிச்சிருவேன், 1 மணி நேரம் கழிச்சு முடிச்சிருவேன். எந்திரிப்பாரு, நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் கழிச்சு மெதுவாக அப்படியே கால் கை அசைப்பாரு. அது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். இந்த 3 நாளும் தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப எந்திரிச்சிருவாரு, மாத்திரை கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், எழுப்போம். அந்த என்ன என் வாழ்க்கையில ஆனா அடக்கம் பண்ணின பிறகுதான் மறித்துட்டாரோ என் தகப்பன் வரப்பட்டார். மறைத்துட்டாரு, என் தகப்பன் வரமாட்டார். தூக்க வரமாட்டுதுங்க. எந்த மனிதனுக்கு இழப்பு வரக்கூடாது. தயவா உங்க வாழ்க்கையில ஒரு கடைசியா ஒரு காரியத்தை சொல்ற விரும்புகிறேன். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை, உங்கள் விரும்பினவர்கள் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம பேசாம இருப்போம். பேசாம இருந்தா கூட எப்படியாவது ஒரு நாள் நம்ம முகத்தை பார்ப்போமே. சண்டை போட்டு போவார்கள், எப்படியாவது இடத்துல முகத்தையாச்சும் பார்ப்போம். ஆனா இழப்பு மீண்டும் அவர் வரப்போறதில்ல, பார்க்க முடியாது. குடும்பத்துல ஒருவருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒருவர் கூட பேசுங்க, உட்காருங்க. கணவன் மனைவிக்கு பிரச்சனையா பேசுங்க. இதனால எனக்கு வருத்தம் இருக்குது, இதனால வருத்தம், பிள்ளைகளா இதனால வருத்தம். உட்கார்ந்து இழக்கிறதுக்கு நம்ம ஒருத்தர் நம்ம குடும்பத்தை இழந்து போனா அதோட வலி வேதனை தாங்கிக் கொள்ள முடியாது. இழந்துடாதீங்க, யாரும் இழந்துடாதீங்க. பிள்ளைகள் பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. என்ன செய்யணும், விருப்பத்தை நிறைவேற்றுங்க. போகுது மண்ணாங்கட்டியாவது ஏதாவது முகத்தையாச்சும் பார்த்துட்டு இருக்கலாமே, கணவனுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கலாமே, மனைவியுடைய முகத்தை பார்த்து, தாயோட முகத்தை பார்த்து கொண்டு இருக்கலாமே. பேசாட்ட கூட போகுது, முகத்தை பாருங்க, ஏதோ ஒரு வழியில பார்க்கலாமே. ஆனா இழந்தாச்சுன்னு சொன்னா, எனக்கு ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறாரோ, போன் வந்தவன போன் வருது, அவர் என்ன 10 மணி ஆச்சுன்னு சொன்னா என்கிட்ட பேசாம அவர் படுக்க மாட்டார். கேளுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்ணாம அவர் படுக்க மாட்டார். ஜெபம் பண்றான்னு சொல்லுவார். என்னுடைய நம்பரை சொல்லியிருப்பார். என் நம்பரு பஸ்டால வச்சுட்டே இருப்பார். என் நம்பர் எப்பயும் அவருக்கு போன்ல பின்னாடி போனாலும் சாயங்காலம் நைட் ஆனா பஸ்டால வச்சிருப்பாரு. என்ன எடுத்தோன்னு காலையில SMS வரும், என்னடா பண்ற, சொல்றதுக்கு நீ ஆள் இல்லையா மகனே, அந்த 10 மணிக்கு சொல்லிவிட்டு ஐ லவ் யூடா சொல்லுவார். அந்த வார்த்தை என் உள்ளம் யார் சொல்லுங்க நினைப்போம். துக்கம் 2 நாள்ல முடிச்சிருமோ, 3 நாள்ல முடிச்சிடும். எனக்கு எத்தனை நாள் முடியும் தெரியாது. இந்த அளவுக்கு ஒரு அன்பு. அவர் மட்டும் எல்லாத்தையும் தான் நேசிக்கிறேன். அதனால இன்னும் உங்க வாழ்க்கையில தயவு செய்து நல்ல குடும்பமா வாழுங்க, ஒருவருக்குள்ள ஐக்கியமானுங்க. கணவன் இழந்த எனக்குன்னா உங்களை பத்தி இருக்குது, சந்தான மரியம் குறித்தான நாவும் எனக்கு வந்துருச்சு. இழந்த ஒரு துக்கம் எப்படி இருக்கும், அந்த நாட்களை என் கூட இருந்தேன். அந்த
இழப்பு சொல்றோம், ஆறுதல் படுத்துறோம், நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க, தெரியாது. அந்த வலி வேதனையில் வரும்போதுதான், அந்த வேதனைக்குள் வரும்போதுதான் அதை ஆற்ற முடியாதுங்க. ஆனா கடவுள் நம்மளை ஆற்றுவார், கடவுள் தேற்றுவார். நல்ல குடும்பமா ஐக்கியமா இருங்க, ஒரு கூட பேசுங்க, தீர்த்துருங்க, ஒரு வார்த்தைக்கு தீர்த்துருங்க. பிள்ளைகள் செய்யுங்க, பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க, மனைவியுடைய விருப்பத்தை, கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்று. நல்ல குடும்பமா சமாதானம் வாழுங்க. தேவன் காலங்க. நல்ல வயசான பிறகு இறந்த தெரியாதுங்க. வயசான பிறகு இறந்துட்டாங்க, சீக்கிரம் இறந்துட்டாரு, போயிட்டு. நல்லா இருங்க, குடும்பமா வாழுங்க, கர்த்தர் கூட இருப்பார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம மூத்த தாயா இருக்கிற ஜான்ஸ் எப்படி எல்லாத்திலும் கொஞ்ச நாள் ஜபத்தில் வளர்த்தோம். ஒரு 15 நிமிஷம், ஒரு 10 வரைக்கும் நம்ம ஆலய வளர்ச்சியா. நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போதான் தேவன் என்னோட நேத்து அந்த தரிசனத்தை சொல்லி ஜெபிக்க போறேன். மனம் துக்கத்தோட நேத்து இப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். மனவேதனை, கண்ணி தார தரையா வந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது என் நண்பர் ஒரு வருது வார்த்தைகள், ராணிக்கு மேல மனுஷனுக்கு சோதனை நேரிடும், ராணிக்கு மேல சோதிக்கிறார்ல. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்பதான் என் மனசு கொஞ்சம் பாரம் நீங்கிச்சு. ஒரு மரம் இருக்கிறது, அதோட சீசன் வந்த பிறகு அது உதிர்ந்து விடும். சீசன் வந்துருச்சுன்னா உதிர்ந்து விட்டுரும். ஆனா மீண்டும் என்ன செய்யும்? அது துளிர்ச்சி. நம்ம மீண்டும் இழந்த பிறகு மீண்டும் அதை ஒட்ட வைக்கணும்னா, விழுந்ததை ஒட்ட வச்சாலும் வெவிக்கால் வச்சு ஒட்ட வைக்கலாம், ஆனா அதோட ஒரிஜினாலிட்டி வராது. ஒரிஜினாலிட்டி வராது, அது மீண்டும் துளிரும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை அவருடைய காலம் முடிஞ்சது. நீங்கள் நல்ல போராட்டத்தை என்ன செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க. அவர் முடிச்சிட்டாரு, ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அன்னைக்கே சொல்லுவார்கள், அவர் விட்டு போன ஊழியத்தை நீங்க செய்யணும், விட்டு போயிட்டாரு. அவர் விட்டு போகல, அவர் விட்டுட்டே போகல, நிறைவேற்றி அவர் ஊழியத்தை முடிச்சிட்டாரு. நீங்களும் நானும் தான். அந்த பவுல் சொல்லுகிறாரு, அந்த 5வது வசனத்தை வாசிங்களேன், 8வது வசனத்தை. இது முதல் எனக்கு தந்துருவாரு. எனக்கு மாத்திரம் அல்ல, பிரசன்னமாகுதலே விரும்பவும் யாவருக்கும், யாவருக்கும், அவருக்கு மட்டுமல்ல, பிரசன்னமாகிற யாவருக்கும் அதான் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நம்ம நல்ல ஊழியத்துக்காக பிரயாசப்படுங்க. இன்னும் எப்பொழுது நான் உங்க கூட இருக்கிறேன், எதையும் கவலைப்படாதீங்க. ஒரு நேரம் குடும்பமா ஜெபம்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்க தீர்மானம் எடுங்க. வாரத்துக்கு ஒரு ஆச்சும் ஒரு குடும்பமா சேர்ந்து வாங்க. நீ எங்கேயும் போக போறதில்லை, இங்கேதான் இருப்பேன். அந்த ஆந்திராவில் கூப்பிடுறார்கள், நான் டெய்லி வர போறதில்ல, மாசத்துக்கு ஒரு மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கப்பான்னு அவர் விட்டு பண்ண ஊழியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்கிறார்கள். மீண்டும் ஆந்திரா பகுதியில் நான் அவருடைய ஊழியத்தை செய்ய ஆசை, ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் அந்த ஊழியத்தை செய்யலாம்னு இருக்கிறேன். பாக்கி நாள் பூரா சர்ச்சில் இருக்க. நீங்க குடும்பமா வாருங்க. உங்க வீட்டில் இல்லை, வீட்டில் ஜெபம் பண்ணா கூப்பிடுங்க, குடும்பமா இருங்க, வாசம் எடுங்க, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். மீண்டும் சபை உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். சபை உங்க கூட எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம நல்ல மூத்த தாயா இருக்கிற ஜான்ஸ் நம்ம எல்லாத்தின் ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் நல்ல சபைக்காகவும் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஃபாதருடைய குடும்ப ஆறுதலுக்காக நம்ம